லைட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்படி இதுன்னா பார்க்காமலே சொல்லிடுறேன். தாவேகா கவிஞர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க ஏதாவது நினைச்சுக்கிட்டா அதுக்கு பொறுப்பு இல்லை. தாழ்விலா வெண்பா கருத்துக்களை சொல்லும் கவிஞர்களுக்கு நன்றியை. தாழ்விலா வெண்பா கருத்துக்களை கூறும் கவிஞர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற மாதிரி நினைக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை. என்னுடைய கதை, நாங்கள்லாம் டீச்சர்ஸ், ஆசிரியர்கள். அவர் ஒரு பள்ளிக்கூடத்து கதையை சொன்னாரு, நானும் ஒரு பள்ளிக்கூடத்து கதையை தான் சொல்ல போறேன். அதனால எனக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். அதை நான் காப்பி அடிச்செல்லாம் பேசல. அவர் எங்கேயோ இருக்கிறார், நான் எங்கேயோ இருக்கிறேன். சரியாக காலை 5:30 மணி அலாரம் அடிக்கவும் மோகனன் கண் விழிக்கவும் சரியாக இருந்தது. இது தினமும் நடக்கும், தவறாமல் நடக்கும் நிகழ்ச்சி. மோகனன் கண் விழித்ததால் அலாரம் அடித்ததா, இல்லை அலாரம் அடித்ததால் மோகனன் கண் விழித்தாரா என்பது ஒரு 1000 மதிப்பெண் கேள்வி. கோழியிலிருந்து முட்டை வந்ததா, இல்லை முட்டையிலிருந்து கோழி வந்ததா என்பது போன்று. கண் விழித்த மோகனன் நேராக பார்த்தார். இதுவும் வழக்கமேதான். அங்கே தொங்கவிடப்பட்டிருந்த படத்தில் குன்றுதோர் ஆடி வரும் குமரக்கடவுள் குழந்தை முருகனாக காட்சியளித்தார். படத்திற்கு கீழே யாமிருக்க பயமேன் என்ற வாழ்த்துளிகள் பளிச்சென்று ஒளி வீசியது. பக்கத்தில் கலண்டரில் தேதி 28 என்று காட்டியது. கலண்டரின் மேல் பகுதியில் ஜனவரி 1993 என்று தெளிவாக தெரிந்தது. கண்களை துளைத்துக் கொண்டு அவசர அவசரமாக எழுந்து கடவுளை வழங்கிவிட்டு நிமிர்ந்த போதுதான் மீண்டும் நேற்றைய நிகழ்வுகள் மனதிலே துளிர்விடத் தோன்றின. ஏன் நேற்று அப்படி நடந்து கொண்டேன்? இந்த 25 வருட ஆசிரியர் தொழிலில் ஒரு நாளும் இதுபோல் நடந்து கொண்டதில்லையே. ஒரு மாணவனை கூட ஒரு நாளும் கடிந்து பேசியதில்லையே. எனக்கு என்ன நேர்ந்தது என்று எண்ணிக்கொண்டே சோர்ந்த மனதுடன் கழிவறைக்கு சென்று பின் குளியலறைக்கு வந்து பல் துலக்கி விட்டு வெளியே வந்து ஹாலில் அமர்ந்தவுடன் அவருடைய மனைவி காப்பியுடன் சரியாக அவர் அருகே வந்து நின்றார். இவர் முகத்தை பார்த்ததும், என்னை இன்னும் சரியாகவில்லையா? நேற்று சரியாக தூங்கினீர்களா இல்லையா? கண்ணெல்லாம் உள்ளே போயிருக்கிறது. நடந்ததையே நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள், எல்லாம் சரியாகி போகிடும் என்று ஆறுதல் கூறினார். அப்பொழுது அங்கு வந்தார் அவருடைய மூத்த மகன். 100 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள ஒரு கல்லூரியில் இன்ஜினியரிங் படித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்டடி லீவ் என்று விடுமுறை விட்டதால் 15 நாட்கள் தங்கிச் செல்ல வந்திருக்கிறார். அப்பாவும் அம்மாவும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டதும், என்னப்பா என்ன ஆயிற்று, அம்மா ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு மோகனின் மனைவி, ஒன்றுமில்லையப்பா, நேற்று இவர் ஒரு மாணவனை, சார் திரும்ப பள்ளி கொடுத்துக்கத யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது கொஞ்சம் கூட. நேற்று இவர் ஒரு மாணவனை திட்டிவிட்டாராம், இதற்குத்தான் இத்தனை சோகம் என்றார் அவரது அம்மா. இதை கேட்டவுடன் அவரது மகன் இடி இடி என்று சிரித்து விட்டு, நீங்களாப்பா பையனை திட்டினீங்க, உலக அதிசயம்தான், உங்களையே திட்ட வைத்து விட்டானா என்றால் அவன் பலே கில்லாடிதான் என்று அவரையே கிண்டல் செய்தான். பிறகு முகத்தை சீரியஸாக வைத்துக் கொண்டு, நீங்களே திட்டும் அளவிற்கு என்னப்பா நடந்தது பள்ளிக்கூடத்தில் நேற்று என்று கேட்டான். அவன் கேள்வியால் அவர் உள்ளம் கடந்த கால மற்றும் நேற்றைய நிகழ்வுகளில் பின்னோக்கி சென்றது. மோகனன் அரசினர் உயர்நிலைப் பள்ளி ஒன்றில் ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்று 1969 ஆசிரியர் பணியில் சேர்ந்தார், அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக. முதலில் அவர் பணியில் சேர்ந்து ஒரு குக்கிராமத்தில் அங்கு பணிபுரிந்து கொண்டே MA, MEd, MSc போன்ற தேர்வுகளை எல்லாம் படித்து முடித்தார். அந்த வேளையில்
அந்த வேளையில் தான் 1978 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக மாற்றப்பட்ட பொழுது மோகனும் பணியுயர்வு பெற்று முதுகலை பட்டதாரி ஆசிரியராக தற்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கும் பக்கத்து நகரத்து பள்ளிக்கு மாற்றல் பெற்றார். அன்றிலிருந்து இன்று வரை அதே பள்ளியில் மேல்நிலைப் பள்ளி இயற்பியல் ஆசிரியராக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நேர்மையும் மாணவர்களிடம் அவர் அணந்து கொள்ளும் கனிவான குணமும் வருடாவரிடம் 95 விழுக்காடுகளுக்கு குறைவாமல் அவர் பாடத்தில் ரிசல்ட் கொண்டு வருவதும் அவருக்கு மாணவரிடத்திலும் பெற்றோரிடத்திலும் ஊரிலும் மிக நல்ல பெயரை வாங்கி கொடுத்திருந்தது. அவர் பெயரை சொன்னாலே அவரா வெரி குட் டீச்சர், நோபடி கேன் ஈக்குவல் ஹிம் இன் ஹிஸ் சப்ஜெக்ட் என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, ஏழை மாணவர்களுக்கு ஃபீஸ் கட்டுவதற்கும் நோட்டு புத்தகங்கள் வாங்குவதற்கும் சீருடை வாங்குவதற்கும் அவர் ஒவ்வொரு வருடமும் உதவி செய்வதும் அவர் மதிப்பை உயர்த்தி இருந்தது. இந்த நேரத்தில் தான் நேற்றைய நிகழ்ச்சி நடந்தது. அது அவர் மனதில் ஒரு துன்பத்தை ஏற்படுத்தியது. இந்த சிந்தனையோடு சிந்தித்து பார்த்தவர் மனதிலே அந்த தன்னுடைய மகனிடத்திலேயும் சொல்ல ஆரம்பித்தார். அடுத்த வாரம் பிப்ரவரி 10 முதல் பிசிக்ஸ் பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் நம்ம ஸ்கூல்ல வழக்கம் போல ஆரம்பிக்கிறது. ஸ்கூலினுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறத காரணத்தினால பேட்சா பிராக்டிகல் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் நடத்திக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. அதுதான் எனக்கு தெரியுமே. எக்ஸாம் வந்துட்டா பசங்க கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ, நீங்க உருகிடுவீங்களே, நானும் உங்ககிட்ட தானே படிச்சவன் தானே என்று அப்புறம் என்றான் அவருடைய மகன். நேற்று காலையில் பிராக்டிக்கல் டெஸ்ட் முடிந்து ஸ்டூடெண்ட்ஸ் மதியத்துக்கு மேல வேறு கிளாஸுக்கு போயிட்டாங்க. சார் கொஞ்சம் நேரமாகும், 2 நிமிஷம் ஜாஸ்தி ஆகும். அப்பொழுது நம்ம லேப் அட்டெண்டர் மணி ஓடி வந்து சார் என்றான். நான் உடனே, மணி கருவிகளை எல்லாம் சரியாக எடுத்து வைத்து உள்ள வச்சிட்டீங்களா? நாளைக்கு இன்னொரு பேட்சுக்கு டெஸ்ட் நடத்தணும் என்றார். மணி, சார் மணி ஒரு சயின்ஸ் லேப் அட்டெண்டர், சின்சியர் ஒர்க்கர், அரசு மேல்நிலைப்பள்ளி இயற்பியல், வேதியியல், விலங்கியல், தாவரவியல் ஆகிய 4 பள்ளிகளுக்கும் சேர்த்து ஒரே ஒரு லேப் அட்டெண்டர், ஆய்வக உளவியாளர். 4 பேருக்கும் செய்முறை வகுப்புகள் நடக்கும் போதெல்லாம் மணிக்கு பெண்டு கழண்டுவிடும். அதிலும் வேதியிலும் இயற்பியலும் பிராக்டிக்கல் நடக்கும் பொழுது ஆய்வக கருவிகளை ஆய்வக மேடைகளில் இருந்து எடுத்து தனித்தனியாக வைத்து மாணவர் பிராக்டிக்கல் செய்து முடித்த பிறகு அவைகளை கணக்கு பார்த்து சரியாக எடுத்து பார்த்து எல்லாவற்றையும் ஒழுங்காக வைத்து பூட்டி சரியாக அவரிடம் சாவியை கொண்டு சேர்ப்பது அவருடைய வேலை. ஆனால் இன்று மணி சார் என்று தயங்கி நிற்கவும், என்ன மணி ஏதாவது சொல்லணுமானா என்று கேட்டார் மோகனன். அது சார் கருவிகளை எல்லாம் பார்த்து வைக்கும் பொழுது டிஃப்ளெக்ஷன் மேக்னட்டோமீட்டர் கூட வைத்திருந்த 2 காந்தங்களை பார் மேக்னெட்ஸை காணோம் சார் என்றார். மோகனன் சாதாரணமாக உணர்ச்சி வசப்பட மாட்டார். அன்றைக்கு என்ன நேர்ந்ததோ ஒரு நாளும் கோபப்படாதவர், அது எப்படி மணி காணாமல் போகும்? இந்த 25 வருட காலத்துல ஒரு குண்டுமணி கூட என்னிடத்துல இருந்து காணாமல் போனதில்லை. அடுத்த வார கடைசியில பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் வைக்கப்பட்டிருக்கிறேன். 3 செட்ல ஒரு செட்டு காணாம போனா எப்படி எக்ஸாமினேஷன் நடத்துறது? யார் அந்த தவறை செய்தது? அந்த பிராக்டிகலை செய்தது யாரு? அந்த பையனை கூப்பிடு என்று தன்னை அறியாமலேயே கத்த ஆரம்பித்தார். அப்பொழுது இடைவேளை மடியடித்ததால் மாணவர்கள் வகுப்பறையிலே இருந்து வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாளும் இல்லாத திருநாளாக பிசிக்ஸ் ஆசிரியர் கூச்சல் போடுவதை பார்த்து ஆய்வக அறை முழுவதும் மாணவர்கள் கூடினர். காலையில் யார் டிஃப்ளெக்ஷன் மேக்னட்டோமீட்டர் பிராக்டிகல் செய்தது? முருகானந்தம் சார் என்று உடனே பதில் வந்தது. வந்த இடத்தை பார்த்தார் மோகனன். அங்கே சந்திரன் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். சந்திரன் சற்று வசதியான வீட்டு பிள்ளை. அவன் தகப்பனார் நிலச்சு வாழ்ந்தார். அதே வேளையில் அரசு வேலையிலும் உள்ளார். ஆனால் அவர் நல்லவர். ஆனால் சந்திரனோ நேர் எதிர்மறை, மகா வாலு. ஆசிரியர்களையும் பிற மாணவர்களையும் கிண்டல் செய்வது, குறும்புகள் செய்வது எல்லாம் வல்லவன். ஆனால் முருகானந்தம் சற்று அமைதியானவன்.
சரி சுமாராக படிப்பவன், மிக சற்று ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனால் முருகானந்தமும் சந்திரனும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள். இதையெல்லாம் அறிந்திருந்தாலும் மோகனன் அன்று தன்னை இழந்து விட்டார். முருகானந்தம், மேக்னெட் எங்க? முருகானந்தம் தயங்கியோ, எந்த மேக்னெட் சார் என்றான். பதிலால் மோகனன் இன்னும் கோபமடைந்தான். மாணவன் ஒரு எதிர்த்து பேசுவதா? இன்று அவர் தன்னை மறந்து விட்டார். சார், இவன் தான் சார் பிராக்டிகல் முடிஞ்சு கையில வைத்து விளையாடி கொண்டிருந்தான். சந்திரன் எரிகிற நெருப்பிலே எண்ணெயை ஊற்றினான். என்னடா இவன் சொல்றது உண்மையா? உண்மைதான் சார், ஆனா அப்புறம் அங்கேயே வைத்து விட்டேன். பொய்யா சொல்கிறாய்? அங்கே வைத்திருந்தால் காணாமலா போயிருக்கும். அடிக்க ஓங்கிய கையை தாழ்த்தி கொண்டார். என்ன நடந்தது எனக்கு? என்ன நடந்தது எனக்கு தெரியாது. அது திருட்டு போயிருக்கிறது. அது நாளை காலை நீ பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது ஒரு மேக்னெட்டை கொண்டு வர வேண்டும், அல்லது இல்லைன்னா உங்க பெற்றோரை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று கூறிவிட்டு மற்ற மாணவர்களை கலைந்து போக சொல்லிவிட்டு அவரும் ஆய்வகத்தை பூட்டிக் கொண்டு தன்னுடைய கேட்ட கிளாஸுக்கு வண்டியிலே வீட்டிற்கு புறப்பட்டார். வீட்டிற்கு வந்ததும் மனது மிகவும் சங்கடப்பட்டது. ஏன் அப்படி கலந்து கொண்டேன்? ஒரு மேக்னெட்டுக்காக அந்த மாணவனை ஏன் அப்படி திட்டினேன் என்று தன்னையே நொந்து கொண்டார். இதை மனைவியிடம் வீட்டில் கூறிய போது, இதற்கு போய் ஏன் அலட்டிக்கிறீங்க? நாளைக்கு ஒன்றும் இல்லை, அவன் மேக்னெட்டை கொண்டு வந்து கொடுக்க போறான், அல்லது அவங்க அப்பா வருவார், விடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் என்று கூறினார். அவர் மகனும் அதையே கூறினான். விடுங்கப்பா, எங்க காலேஜ் எல்லாம் இதை விட என்னெல்லாமோ நடக்குது தெரியுமா? யாரும் உங்களை மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கல என்று சொன்னான். சீக்கிரம் நேரமாச்சு, ஸ்கூலுக்கு கிளம்புங்க, நானும் கொஞ்சம் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம் என்றான். அதைத் தொடர்ந்து அவர் குளித்து சாப்பிட்டு விட்டு ஸ்கூலுக்கு கிளம்பினார். பள்ளியை அடைந்ததும் தலைமை ஆசிரியருக்கு வருகைக்கு பதிவேட்டில் கையெழுத்து விட்டு ஆய்வகத்திற்கு சென்றார். தலைமை ஆசிரியர் அன்று வரவில்லை, லீவு என்று சொன்னார்கள். ஆய்வகம் சென்றவுடன் மணியை அழைத்து, மணி அவருடைய லேப் அட்டெண்டர், அந்த முருகானந்தம் வந்திருக்கிறானா பார், வந்திருந்தா உடனே வந்து என்னை பார்க்க சொல், சற்று மிரட்டி அனுப்பிவிடலாம், மேக்னெட் போனா போகட்டும், மேட்டரை பெருசுபடுத்த வேண்டாம் என்று கூறினார். மணியும் சரி என்று கூறிவிட்டு சிறிது நேரம் பொறுத்து அவரிடம், அவன் இன்னும் வரல சார், வந்தா உங்களை பார்க்க சொல்லி இருக்கிறேன் என்றார். இந்த நேரத்தில் மணி அடிக்கவும் பிரேயருக்கு என்று மாணவர்கள் சென்றுவிட்டு, பிரேயர் முடிந்து மாணவர்கள் வகுப்பறைக்கு சென்று வந்தனர். டைம் டேபிள் படி 11ஆம் வகுப்பிற்கு பாடம் நடத்த சென்றார். முதல் பாட வேளை 3/4 மணி நேரத்தில் முடிந்தது. முதல் பாட வேளை முடிந்ததும் ஆசிரியர்களும் மாணவரும் முதல் பாட வேளை ஆகியால் மாணவர்களும் ஆசிரியரும் புத்துணர்ச்சியுடன் இருந்தார்கள். முதல் பாட வேளை முடிந்ததும் மீண்டும் மணிமை அணைத்து முற்கட்ட போது மணி சற்று சலனப்பட்ட முகத்துடன், கலவரப்பட்ட முகத்துடன் அவசரமாக அவர் அருகே வந்தார். சார், கொஞ்சம் தனியே வாங்க என்று தனி அறைக்கு அழைத்து சென்று சந்திரனை பார்த்து, சந்திரனும் அவனுடன் இருந்தார். டேய், என்ன நடந்தது, என்ன சொல்ல வந்து அதை சொல்லுடா என்றார். அதற்கு வாலு சந்திரன், சார், நீங்க நேற்று அந்த முருகானந்தத்தை மேக்னெட்டை திருடிட்டான் என்று சொன்னீங்க இல்லையா? உடனே குறிப்பிட்ட மோகனன், நான் எங்கடா திருடிட்டான்னு சொன்னேன், காணவில்லை என்று தானே சொன்னேன் என்றார். அதற்கு சந்திரன், இல்லை சார், அவன் அப்படி நினைச்சுக்கிட்டான் சார். அதுக்கு என்னப்பா இப்போ? மோகனருக்கு அடி வயித்தை கலக்கியது. இல்லை சார், நீங்க திருடன்னு சொன்னதா நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் முன்னால டீ கடையில டீ வாங்கி அதுல எலி மருந்த கலக்கி கரைச்சு குடிச்சிட்டான் சார். என்னடா சொல்ற? இப்ப அவன் எங்க இருக்கிறான்? டீ கடைக்கு பக்கத்துல ஒரு திண்டுல சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் சார். அவன் தான் சொல்ல வேண்டாம் சார்ட்டன்னு சொன்னான். நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சார், எனக்கு பயமா இருக்கு சார் என்றான். மிக மிக நல்லவன் போர் பேசினான். சர்வ நாடியும் அடங்கியது மோகனனுக்கு. மணி, என்ன செய்யலாம் இப்போ? சார், ஏஹெச்எம்ட்ட 1 மணி நேரம் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, பார்க்கலாம் என்று மணி கூறினார். ஹெச்எம்மும் ஏஹெச்எம்மும் 2 பேருமே மோகனின் நண்பர்கள் தான். எல்லாரும் ஒன்றாகவே அதே பள்ளியில் பணிபுரிந்தவர்கள் தான். காரணம், அதனால மிகுந்த நண்பர்கள் தான். ஆகையினால காரணம் சொல்லாமல் பர்மிஷன் போட்டுவிட்டு மூவரும் வெளியே வந்தனர். முருகானந்தம் அருகே வந்தவுடன் முருகானந்தத்தை பார்க்க திண்டுக்கு அருகே சென்றனர். முருகானந்தம் அருகே வந்தவுடன் சந்திரனிடம் ஆசிரியர் மோகனன்,
நீ உடனே உன் ஊருக்கு போய் முருகானந்தம் வீட்டில் போய் சொல்லி அவர்களை உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி வா என்று சொல்லிவிட்டு ஒரு ஆட்டோவை பிடித்து மணி, முருகானந்தம், மோகனன் 3 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு நோக்கி விழுந்தனர். போகும் வழியில் மணி முருகானந்தத்திடம், டே நீ வெளிமருந்து சாப்பிட்டேன்னு சொல்லாதே, ஏதோ பழைய காலாவதியாகி போன மாத்திரையை சாப்பிட்டேன், அதனாலதான் இந்த மாதிரி ஆயிப்போச்சு என்று சொல்லு. எலிமருந்துன்னு சொன்னேன்னா பிராக்டிக்கல் அது போலீஸ் கேஸ் ஆயிரும், அப்புறம் உடனாலே உனக்கு பரீட்சை எழுத முடியாது என்றெல்லாம் கூறினான். மோகனன், மணி தயவு செய்து உண்மையை சொல்லிவிடலாம், அதனால ஒன்றும் இல்லை என்று சொன்னார். சும்மா இருங்க சார், நான் பார்த்துக்கிறேன் என்றார் மணி. 1/4 மணி நேரத்திற்குள் ஹாஸ்பிட்டலை அடைந்தது ஆட்டோ. ஆஸ்பத்திரியில் சீஃப் டாக்டரிலிருந்து வார்டுபாய் வரை கிட்டத்தட்ட எல்லோருமே மோகனத்துக்கு தெரிந்தவர்கள் தான். என்ன சார் அதிசயமா ஆஸ்பத்திரியில் வந்திருக்கிறீங்க என்ற கேள்விக்கெல்லாம் சும்மா தான் சாரை பார்க்கணும், டாக்டரை பார்க்கணும் என்று சமாளித்து விட்டு டியூட்டி டாக்டரை பார்த்து விஷயத்தை சொன்னார். எலி மருந்து என்பதற்காக அவரும் அறியாமல் பாத்திரை என்று சொல்லிவிட்டு, இப்பொழுது கம்பவுண்டர் உடனே வந்தார். சார், தனியாக அழைத்து சென்ற பொழுது அந்த கம்பவுண்டரும் அவருக்கு தெரிந்தவராகினால இந்த மாதிரி எலி மருந்து சாப்பிட்டான்னு சொன்னார். அதற்கு கம்பவுண்டர், கவலைப்படாதீங்க சார், எலி மருந்துக்கு எலியே சாவறதில்லை, மனுஷன் என்ன சார் ஆக போறான் என்று சொல்லிவிட்டு மணியிடம் சொல்லி ஒரு 2 பாக்கெட் உப்பை வாங்கி கொண்டு வர சொன்னார். அந்த உப்பை வாங்கிட்டு வந்து அத்தனையும் கரைத்து மொத்தமாக அவனுக்கு கொடுத்து முழுமையாக வாந்தி எடுக்க வைத்து விட்டு எல்லாம் சேர்ந்தவுடன் அவன் கொஞ்சம் சோர்வாக இருந்தான் முருகானந்தம். அப்பொழுது டாக்டர் வந்தார். என்ன சார், எல்லாம் வாந்தி எடுத்தாச்சா? சரி. அவருடைய நாடியை பிடித்து பார்த்து விட்டு ஸ்டெத்தோஸ்கோப் வைத்து பார்த்து விட்டு, சார் இன்னைக்கு சாயங்காலம் வரை இங்கே இருக்கட்டும், அது ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இங்கே போகலாம், இந்த பையன் இங்கே இருக்கட்டும், எதுக்கு ஒரு அரிசி எழுதி கொடுத்துட்டு ஒரு விண்ணப்பம் எழுதி கொடுத்து விட்டு போயிருங்க, நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அப்பொழுது அங்கே வந்த நர்ஸ் பாலாமணி சாரை பார்த்து, அவருடைய மகளும் இவரிடத்திலே படித்தவராகையினால, சார் நாங்கள் பார்த்துக்குறோம் சார், நீங்கள் போங்க என்றார். எல்லாம் மிக சோர்ந்த மனத்துடன் வீட்டிற்கு வந்தார். உடனே வீட்டில் இருந்த லேண்ட்லைன் போனை எடுத்து பள்ளிக்கூடத்துக்கு, அப்பொழுதெல்லாம் அந்த இதெல்லாம் கிடையாது இல்லையா, அங்கே பள்ளிக்கூடத்துக்கு லேண்ட்லைன் பண்ணா ஏஜென்ட் தான் எடுத்தார். சார் எனக்கு இன்னைக்கு மத்தியானம் மட்டும் ஒரு நாள் அரை நாள் லீவு கொடுத்துருங்க. என்ன? ஒன்றும் இல்லை சார், சொந்தமாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே உட்கார்ந்து விட்டார். மனைவி மீண்டும் மீண்டும் ஆறுதல் படுத்தி கொண்டே இருந்தார். எதுவுமே அவருக்கு உரைக்கவில்லை. எப்படியும் ஒரு மாலை 5 மணி 4:30 மணி வரை கடத்தினார். கடத்திவிட்டு மணியை கூப்பிடலாமா என்று நினைத்தார். மணி வீட்டில் போன் இல்லை, மணி பள்ளிக்கூடத்தில் இருப்பாரோ தெரியல. நாமே போகலாம், ஆஸ்பத்திரிக்கு போகலாம், என்ன நடந்திருக்கிறது என்று பார்க்கலாம் என்று கிளம்பினார். ஆஸ்பத்திரியை அடைந்து பார்க்கும் பொழுது ஆஸ்பத்திரிக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேருக்கு மேல் கூட்டமாக இருந்து கொண்டிருந்தார்கள். அதில் 20 பேருக்கு மேல பெண்கள் பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஆசிரியருக்கு கதி கலங்கியது. என்ன இது, இத்தனை பேர் இருக்கிறார்களே, நிச்சயமா தர்ம அடிதான். அதில் ஒவ்வொருவரும் வாட்ட சாட்டமாக கிராமத்து மக்கள் 6 அடி உயரத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு அடி போட்டா இன்றைக்கு நம்முடைய ஆட்டம் காலி க்ளோஸ், நிச்சயமா ஏதாவது ஆக போகிறது என்ற வேகத்திலே அங்கே சென்றார். அந்த கூட்டத்திற்கு அருகிலே போன உடனே ஒரு பெண் ஓடி வந்தாள். என்ன சார், காலையில 9 மணிக்கு 10 மணிக்கு நடந்திருக்குது, மத்தியானம் 3 மணிக்கு சொல்லி அனுப்புறீங்க அப்படின்னு கூச்சல் போட்டா. முன்னாலே சொல்லியிருக்க வேண்டாமா, ஒரு பையனுடைய உயிர் உங்களுக்கு இவ்வளவு மோசமா இருக்குதா என்று கேட்டேன். இல்லையே, நான் காலையிலேயே சொல்லிவிட்டேன் என்று சொன்னா அந்த சந்திரன் என்ற வாலு அப்பொழுதுதான் ஊரெல்லாம் சுத்தி விட்டு மாலைக்கு 3 மணிக்கு மேலதான் ஊர்ல போய் சொல்லி இருக்கிறான். அதை ஒரு வீட்டுல அவங்க வீட்டுல மட்டும் சொல்லிட்டு வாழ்ந்தா, அந்த கிராமத்திலே இருக்கின்ற 30 வீடுகளிலேயும் சென்று எல்லாரும் ஒன்றாக வந்து விட்டார்கள் அந்த இடத்தில். நிச்சயமாக அடி விடப் போகிறது. குடும்பம் இருக்கின்ற தெய்வங்கள் இல்லாத தெய்வங்கள் அத்தனையும் எண்ணிக்கொண்டு முன்னேறி சென்று கொண்டிருந்தார் அந்த கூட்டத்தை நோக்கி மோகனன். அப்பொழுது ஒரு மாணவன் ஒருவர் வந்தார். சார், நான் உங்க பள்ளிக்கூடத்தில் சார் படித்தேன், ஆனால் காமர்ஸ் குரூப்பில் படித்தேன், உங்களை எனக்கு நல்லா தெரியும் சார், வாங்க. கொஞ்சம் ஒரு சின்ன நம்பிக்கை வந்தது. இருந்தாலும் பயம் போகவில்லை. நேராக கூட்டிக் கொண்டு
ஒரு உயரமாக கிட்டத்தட்ட 6 அடி உயரம், கைகளெல்லாம் கருத்து போய் காய்த்து போய் கிடந்தது. ஒரு மனிதன், முரட்டு மனிதனாக இருந்தார். அவர் முன்னாலே கொண்டு நிறுத்தி, இவர்தான் முருகானந்தத்துடைய அப்பா, தோல் ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் சார். முருகானந்த ஆசிரியர் மோகனன், அது என்ன நடந்தது என்று மேலும் கீழுமாக வார்த்தைகளை இழுத்து கொண்டு அந்த இவரை விட ஒரு அடி உயரமாக இருக்கின்ற அந்த மனிதனை பார்த்து, என்ன நடந்ததுன்னா, நான் அப்படி வேணும்னு எதையோ சொல்ல போக பார்த்தால் அந்த மனிதனை காணவில்லை. இவருடைய காலடியிலே கிடந்தார். இவருடைய காலை தொட்டு வணங்கிக் கொண்டிருந்தார் அந்த உயரமான அந்த மனிதர். சார், நீங்க தெய்வம் சார், நீங்க தெய்வம் சார். பிராக்டிகல் வைத்திருந்த மேக்னெட்டை திருடிட்டான்னு தெரிஞ்சும் அவனை வெறுத்து ஒதுக்காம உடனே பள்ளிக்கூடத்திலிருந்து உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு அவனை ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து கொடுத்து மத்தியானம் சாப்பாட்டுக்கும் ஏற்பாடு பண்ணி அவனுடைய உயிரை காப்பாத்தி இருக்கிற நீங்க எனக்கு தெய்வம் சார், தெய்வம் சார் என்று பலமுறை மீண்டும் மீண்டும் கூறினான். உங்களை நான் எப்படி பாராட்டுறதுனே தெரியும் சார். வேற யாருன்னா அவனை அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க சார். நீங்க தான் சார் அவனுக்கு காப்பாற்றி உயிரை கொடுத்தீங்க. என்ன மாதிரி அவனுக்கு நீங்க ஒரு அப்பா சார். நீங்க அவனுக்கு தெய்வம் மாதிரி, தந்தை மாதிரி, பெற்றோர் மாதிரி என்று மீண்டும் மீண்டும் உணர்த்த ஆரம்பித்தார். மோகனனுக்கு சற்று உயிர் வந்தது. இல்ல அதெல்லாம் பரவாயில்ல, எழுந்திருங்க, ஏன் இப்படி காலெல்லாம் விழுந்துகிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லிவிட்டு சக்தி நீளமான ஒரு பெருமூச்சை விட்டு விட்டு அப்படியே உள்ளே போங்க, உங்க தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, உங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு தான் பையன் அனுப்புவாங்கன்னு சொன்னாங்க. உள்ளே போனார். அங்க ஒரு கையெழுத்து போட்டு வெளியிலே வந்தார். வந்துவிட்டு அனைவரும் அவருடைய வணங்கினார்கள். அந்த பையனுடைய மாணவனுடைய பெற்றார் தந்தை, சார் நீங்க மிகச்சிறந்த ஆசிரியர் சார், ரொம்ப நல்ல ஆசிரியர் சார், உங்களை நான் மறக்கவே மாட்டேன் சார் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிவிட்டு அவரும் அப்படியே தன்னுடைய வீட்டை நோக்கி சென்றார். இப்படியும் நடக்கலாமா, ஆறுவது சினமல்லவா என்று கூறிக்கொண்டு இன்றைக்கு அதெல்லாம் முடிந்து கிட்டத்தட்ட 1993 நடந்த நிகழ்ச்சியை 2026 வீட்டிலே சாய்வு நாற்காலியிலே உட்கார்ந்து அசை போட்டு கொண்டிருந்தார் மோகனன் என்ற கோபாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம். ஐயா ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்கள்